கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். அடியேன் சார்ந்திருக்கிற பாண்டிச்சேரியின் சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்தலையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய அன்பையும் வாழ்த்தலையும் கிறிஸ்துவனுடைய அங்கங்களாக இருக்கிற பாண்டிச்சேரியில் உள்ள அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கடந்து சென்று அவர்களிடம் சொல்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நம்ம ஒரு பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னவண்ணமாக நாமினேஷன் ஆஃப் எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் அப்படின்றது. இந்த ஒரு பாடத்தில் அது மாத்திரமில்லை, இந்த ஒரு பாடத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஒரு ஞாபகப்படுத்துகிற வண்ணமாக இந்த ஒரு பாடம் நமக்கு இருக்கும். அதே சமயத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அன்புக்குரியவர்களே, நாமினேஷன் ஆஃப் எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ். அடுத்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சபைக்கு தேவையான ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேவனுடைய சிந்தை கொண்டு அதற்கு தேவையான சபைக்கு தேவையான ஊழியக்காரர்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேர்ந்தெடுக்க போகிறதுக்கு முன்னாடி முன்மொழிதல் மற்றும் வழிமொழிதலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செய்ய போகிறோம் இல்லைங்களா? அப்படி நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்மளை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சீர்தூக்கி பார்க்கணும். சரிங்களா? அப்போது எக்லீசியா அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை. எக்லீசியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். எங்கேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள்னா, நம்ம உலகத்தில் இருந்து முன்னாடி அங்கேருந்து பிரித்தெடுக்கப்பட்டு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம யாராக மாறுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்துவாய் மாறுவதற்கு இல்லைங்களா? கிறிஸ்துவாய் மாறுவதற்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கோம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்ம யார்? புது சிருஷ்டியாக இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா புது சிருஷ்டியின் சிந்தையோடு நாம் இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சபைக்கு தேவையான ஊழியக்காரர்களை நம்ம இன்னைக்கு முன்மொழிதல் செய்ய போகிறோம் இல்லைங்களா? சரி, அப்படின்னா இந்த முன்மொழிதலை செய்ய வேண்டியவங்க யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் தான். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கணும் முக்கியமாக இல்லைங்களா? ஸோ தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சுருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு ஏற்பாடு சபைக்கு ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறது. அதுக்கு யாருக்கு தேவன் ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது சபையில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? ஆனால் நம்ம யார் அப்படின்னு பார்த்தோம்னா புது சிருஷ்டி இல்லைங்களா? அப்போ புது சிருஷ்டியாக இருந்து இந்த ஒரு வேலையை செய்யணும்னா நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சிந்தனையில் மாம்சம் இருந்துட்டு என்ன ஆகுறது? மாம்சம் இல்லைங்களா? அப்போட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத இன்றைக்கு சற்று சீர்தூக்கி பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ மாம்சமாக நம்மளுடைய மனநிலைமை இருக்கா இல்லை ஆவியாக இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா? ஸோ சபைக்கு தேவையான ஊழியக்காரர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வசனத்தின் அடிப்படையில் அப்படி தேர்ந்தெடுக்க போகிறதுக்கு முன்னாடி நாமினேஷன் பண்ணணும். நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். நாம் எப்படி இருக்கணும்? ஆவியின் சிந்தையில் இருக்கணும். ஓகே, அப்புறம் கண்டிப்பாக ஆவியின் சிந்தையில் இருந்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும். சரி, அப்படின்னா ஆவியின் சிந்தை அப்படின்றது என்ன? வேதம் என்ன சொல்லுது இல்லைங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, தேவன் என்ன சொல்றாங்க அப்படின்றத என்ன பண்ண பார்க்கணும். முக்கியமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மிடத்துல ஒரு ஒற்றுமையானது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது காணப்படணும் இல்லைங்களா? அப்படின்னா ஒற்றுமை அப்படின் பொழுது நம்ம இடத்துல ஏதாவது அன்பேலன்சிங் இருக்கா? ஒருத்தர் தாழ்ந்தவர் ஒருத்தர் உயர்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை.
நம்ம நெல் மனசாட்சியின் உடன்படிக்கை எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே பேசிக் கிளாஸ் கேட்குறப்போ ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சபை பாடங்களை நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவாய் மாற வேண்டியவங்க யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒற்றுமைக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரே சிந்தைக்குள்ளே இருக்கிறவங்க இல்லைங்களா? அப்போ ஒரே சிந்தைக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய சிந்தை, புது சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா யாருடைய சிந்தை? இப்போ புது சிருஷ்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? புது சிருஷ்டி அதை நாம் பெற்றெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். பழைய மாம்சத்துக்கான காரியங்கள் பாருங்களேன். இப்போ என்னுடைய மாம்சம் எனக்கு செயல்படுது அப்படின்னா அதை ஜெயிக்கிறதுக்கு யார் போராடணும்? கரெக்டாக சொல்லுவீங்க. இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ரெண்டு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஒன்று மாம்சம், இன்னொன்று ஆவி. சரிங்களா? இப்போ நான் செய்கிற தவறுகள் இருக்கு. இந்த தவறுகளை செய்யக்கூடாத அளவுக்கு ஈவன் மாம்சத்திற்கான சிந்தனைகளை நான் யோசிக்க கூடாத அளவுக்கு நான் யோசிக்கிறேன் நிறைய. அது யோசிக்க கூடாத அளவுக்கு பண்ற ஒரு அது ஜெயிக்கிற ஒரு விஷயம் இருக்கு நம்ம இடத்துல. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது புது சிருஷ்டி இல்லைங்களா? புது சிருஷ்டியை கொண்டுதான், அந்த புதிய சிந்தையை கொண்டுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாம்சத்திற்கான காரியங்களை நம்ம ஜெயிப்போம். ஆனால் இது புதுசாக சொல்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படின்னா நம்மிடத்துல அந்த புதிய சிந்தை இருக்கணும். சரிங்களா? இப்போ புதிய சிந்தை அப்படின்றது என்ன? புது சிருஷ்டி இதான் சொல்லுவோம் இல்லைங்களா? இது வசனம் இருக்குங்களா? புதிய சிந்தை அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சிந்தை, அது தேவனுடைய சிந்தை அப்படின்னு நமக்கு வசனம் இருக்குங்களா? இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சொல்லுவார் இல்லைங்களா? வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 20 21 வசனங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 மற்றும் 21. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும். அப்ப நம்ம இடத்துல என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஒற்றுமை வேணும் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றாயிருக்கணும். சரிங்களா? ஒரே சிந்தையோடு இருக்கணும் அப்படின்னு யார் கேட்டிருக்காங்க தேவன்கிட்ட இல்லைங்களா? ஏன் அவர் கேட்டிருக்காரு? நம்மிடத்துல அது இருக்காது அப்படின்றதா இல்லைங்களா? அப்ப நம்மகிட்ட அது இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரே ஒற்றுமை உள்ள ஒரே சிந்தை உடையவர்களாக நம்ம வரணும் அப்படின்றது இல்லைங்களா? வாசிக்கலாம். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கிறது. அப்ப தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே சிந்தை. கரெக்டுங்களா? ஒரே சிந்தை. அப்ப அந்த ஒரே சிந்தைக்குள்ள நாம எப்படி போகணும்? அந்த சிந்தைக்குள்ள போகணும். அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிய சிந்தை, தேவனுடைய சிந்தை. அதை நாம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அதை காமிக்கணும் இல்லைங்களா? அது எக்லீசியாவில் மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் காமிக்கணுன்றதுதான் சத்தியம். அடுத்து 20 23 வருஷங்களை வாசிக்கலாம். 22ஆம் வசனம் முதல், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும். அப்போ அந்த ஒற்றுமையை நம்ம இருக்கணும்ன்றது உண்மைதான். இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட கேட்டிருக்கார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? நமக்காக கேட்டிருக்காங்க, நம்ம செய்வோம் அப்படின்னு இல்லைங்களா? நம்ம செய்வோம் அப்படின்னு தேவன்கிட்ட கிறிஸ்து கேட்டிருக்காங்க. அவர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும். அப்ப ஒற்றுமையில இந்த ஒருமைப்பாட்டில தேறினவர்களா நம்ம இருக்கணும். இவன் சொல்ல போனா நம்முடைய அன்பு சகோதரர் அதில் எழுதும்போது அந்த ஒரு ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்கள் அப்படின்ற ஒரு காரியத்தினுடைய கமெண்ட்ரியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போதான் ஒருமைப்பாட்டில் தேறி இருப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம சாகிறதுக்கு முன்னாடி. ஈவன் சொல்ல போனா அந்த 1,44,000 பேர் இருக்காங்கல்ல, அந்த டைம்ல ஒற்றுமையோடு இருப்பாங்க. அது ரைட்டு, அது ஆப்வியஸ் இல்லைங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கணும் பார்த்தா சபையில ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக நாம இருக்கணும் இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இந்த ஒரு டிசிப்ளின், இந்த ஒரு ஏற்பாடு தேவனை ஏற்படுத்தி
சபையில் வச்சிருக்கிறார்? சொல்லுங்க பாப்பா. இந்த ஒரு ஏற்பாடு ஏன் சபையில் வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரக்டர் டெவலப்மெண்ட். கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்லைங்களா? யாருக்கு? நமக்கு. பொதுவாக பார்த்தா நமக்கு. அப்போ மூப்பர்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும் குணலட்சணங்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக மாத்திரமல்ல, கரெக்டுங்களா? யாருக்கும் குணலட்சணம் வேணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது சபையில் இருக்கிற எல்லாருக்கும் இல்லைங்களா? அப்போ எக்லீசியாவுக்கு ஒற்றுமை, ஒரு ஒரு யூனிட்டிக்குள்ளே வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல டிசிப்ளின், ஒரு ஏற்பாடு தேவன் பண்ணி வச்சிருக்கிறது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது இந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? இதுதான். அப்போது இந்த எலெக்ஷன் நம்ம பண்ணுவதற்கு நம்ம இடத்துல புதிய சிந்தை இருக்கணும், அது நல்லா வளர்ந்துருக்கணும், அதே சமயத்தில் ஒற்றுமை நம்மிடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஒற்றுமையோடு நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கான நாமினேஷனுக்குள்ளே போவோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு நாமினேஷனுக்குள்ளே சப்ஜெக்ட் முடிஞ்சோடனே நம்ம போக போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, கான்சிகரேஷன் செய்து ஒரு வருஷம் ஆனவங்க மாத்திரம் கடந்து கொண்டா நல்லது அப்படின்றத பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ முதல்ல கிறிஸ்துவனுடைய சிந்தையோடு கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகளை சொல்ல போனால் இல்லைங்களா, அவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, ரொம்ப யோசிச்சு பார்த்து தேவனுடைய சிந்தைக்குள்ள போயிட்டு மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாமினேட் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய விசுவாசமுள்ள மெய்ப்பர்கள் இல்லைங்களா? அப்போ மெய்ப்பர்கள் அப்படின்றது ஒரு விஷயம்தான். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது விசுவாசமுள்ள மெய்ப்பர்களா இருக்கணும். யாருடையவர்கள்? அவங்க தேவனுடையவர்கள் இல்லைங்களா? இவங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்துல தேவன் கொண்டு வைத்திருக்கிற உண்மையான சத்தியங்கள்ல இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா தேறினவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே சமயத்தில் சபையில் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரியாக அதாவது மேய்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்கிறது, ஆவிக்குரிய உனக்கு இல்லைங்களா, இவர்களுக்கு என்ன உணவு தேவை அப்படின்றத கிளியராக என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்குறோன்னு. அதே சமயத்தில் அவங்கள பாதுகாக்கிறது, அதே சமயத்தில் இவர்களை பில்ட் பண்றது, கட்டுவது. அப்போ ஒரு ஒற்றுமைக்குள்ள சபை இருந்துச்சு அப்படின்னா மூப்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்தை செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது எல்லாரும் ஒரே சிந்தையோடு கூட சபை இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பார்ப்போம். அது பரலோகம் போயிட்டு தான் பிரதர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுற முடியாது, யோசிச்சு கூட பார்த்துட முடியாது. அது எங்கே செய்யணும்னா அந்த ஒற்றுமை எங்கே காண்பிக்கணும் அப்படின்னா சபையில் இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, இதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் படித்தோம்னா எபேசு பட்டணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கலகம் நடந்துடும். கலகம் நடந்துட்டு பிற்பாடு அதுக்கப்புறம் அப்போஸ்தலன் பவுல் ஒரு நகரத்தில் இருந்த, அதாவது எபேசு பட்டணத்தில் இருந்த மூப்பர்களை வரவழைச்சு அவங்களுக்கு நிறைய புத்திமதிகளை என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லுவார். சரிங்களா? அதை குறித்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 மற்றும் 29. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஆகையால் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா உங்களை குறித்து. யாரை குறித்து? இங்க யாருக்கு சொல்றார்? யாருக்கு சொல்றாருன்னா மூப்பர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா பேசுறார் இல்லைங்களா? உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. அப்ப ரெண்டு விஷயத்தை என்ன பண்றாருங்க சொல்றாரு. ஒன்று, உங்களை குறித்து நீங்க என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அதே சமயத்தில்
தேவனுடைய ஆலயமாக இருக்கிற சபையை குறித்தும் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் இல்லைங்களா? ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தேவன் அவருடைய தம்முடைய சுய ரத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம கமெண்டில் எடுத்து போய் பார்த்தோம்னா வித் த பிளட் ஆஃப் ஹிஸ் ஓன் பிலவ்டு சன். நம்ம என்ன பண்ணோம்னா இது கிறிஸ்துவனுடைய ரத்தம். இது ஒரு அண்டர்ஸ்டுட். அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தேவன் தம்முடைய குமாரனாகிய சுயரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்கிறது நல்லது. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறதுனா, அதாவது மூப்பர்களை குறித்து மூப்பர்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தங்கள் சொந்த இருதயத்தையே காத்துக்கொள்ள முடியாதவர்களினால் பொதுவான சபைக்கான நலனுக்கு அடுத்த விஷயங்களில் உண்மையாய் ஊழியம் புரிய அது முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களை குறித்து நீங்க ஃபர்ஸ்ட் எச்சரிக்கையா இருங்க. ஏன்? உங்களை இருதயத்தை நீங்க என்ன பண்ணணும் காத்துக்கணும் இல்லைங்களா? அப்படி உங்களோட இருதயத்தை நீங்க சொந்த இருதயத்தை காத்து கொண்டு இருந்தாதான் பொதுவான சபைக்கான, அதாவது சபைக்கான எல்லா காரியங்களிலும் என்ன பண்ண முடியும், ஊழியம் புரிய முடியும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சபையை குறித்து என்ன பண்றாருன்னா சொல்றார். சரிங்களா? ஸோ டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எல்டர்ஸ். ஒன்று அவர்களை குறித்து, இன்னொன்று டு த சர்ச், சபையை குறித்து இல்லைங்களா? கண்காணிகளாக வச்சிருக்காங்க தேவன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். மூப்பர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட இருதயத்தை ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? சோதனை செய்து பார்க்கணும். அதே சமயத்தில் இவர்களை கண்காணிகளாக வச்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரிசுத்த ஆவி. கரெக்டுங்களா? அப்போ பரிசுத்த ஆவி தான் கண்காணிகளாக மாற்றினது அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணணும், உணரணும், அதை ரியலைஸ் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவி தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஊழியக்காரனாக மாற்றி வச்சிருக்கு இல்லைங்களா? அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போலாம், வாசிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாசிக்கலாம். மூப்பர்கள் என்பவர்கள் சரீர ரீதியில் வயோதிய புருஷர்களாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றும் இல்லை. ஏனெனில் கிறிஸ்துவின் சபையில் மாம்சம் என்பது மரித்ததாக எண்ணப்படுகின்றது. அவர்களது வயதும் அவர்களது முதிர்ச்சியும் அவரது மூப்பர் தத்துவமும் புது சிருஷ்டியின் அடிப்படையில் ஆகும். மூப்பர்கள் என்பவர்கள் அதாவது சரீர ரீதியில வயசுல மூத்தவங்களா இருக்கணும் அப்படின்றது இல்லை. அப்போ வயசுல மூத்தவங்களா, வயதில் மூத்தவங்க இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தா இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது புது சிருஷ்டியின் அடிப்படையில் முதிர்ச்சி அடைந்திருக்கணும், சத்தியத்தில் முதிர்ச்சி அடைந்திருக்கணும் இல்லைங்களா? அப்படி முதிர்ச்சி அடைந்த அன்பு சகோதரர்களை நாமினேட் செய்து அதுக்கப்புறம் அவங்கள எலெக்ட் பண்ணும்பொழுது அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, பொறுப்பு எங்கிருந்து வந்திருக்கு, தேவன் கொடுத்த பொறுப்பு இல்லைங்களா? தேவன் கொடுத்த பொறுப்பு அப்படின்னு உணர்ந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய ஆலயத்தில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரருடைய பாதத்தை கழுவ முடியும். கரெக்டுங்களா? அப்படி அவர்கள் முதிர்ச்சி இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா சபையுடைய பாதத்தை கழுவ முடியுமா? சபைக்கு ஊழியக்காரர்களாக சர்வெண்டா இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லைங்களா? அடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது உண்மையின் விஷயத்தில் சொல்ல போனால் அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வருந்தான். இது தேவன் கொடுக்கிற சித்தம் இல்லைங்களா? ஆனால் ரெண்டாவது பாயிண்ட் வாசிங்க. தீமைக்கு எதிராய் இப்படி எதிர்த்து நிற்பதற்கு அவசியமான ஆற்றலானது தேவன் தம்முடைய மந்தையின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கும்படி தான் விருப்பம் கொள்ளும் குணலட்சணங்களை வளர்த்திடுவதற்கு ஏதுவானதாகும். தீமைக்கு எதிராக எப்படி எதிர்த்து நிற்பதற்கு அவசியமான ஆற்றலானது தேவன் தம்முடைய மந்தையின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும், இப்ப நமக்கு இல்லைங்களா, ஒவ்வொருவருக்கும் பெற்றிருக்கும்படி தான் விருப்பம் கொள்ளும் குண லட்சணங்களை வளர்த்திடுவதற்கு ஏதுவானதாக இருக்கும். இது ஒரு பாயிண்ட் பிரதர் எழுதியிருப்பார். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது
பாடுகள் உபத்திரங்கள் எல்லாருக்கும் வரும் இல்லைங்களா? அது மேற்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. யாருடைய கடமைனா, நாம் வளர்த்து எடுக்கிற புது சிருஷ்டி அதை நம்ம செய்வதற்கு என்ன பண்ணோம்? ஊக்குவிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஆனால் மந்தை இருக்கு, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஒரு ஓனை வருது வச்சுக்கோங்களேன். பாதுகாக்கிறது யாருடைய வேலை? மேய்ப்பர்களுடைய வேலை. கரெக்டுங்களா? அப்படி மேய்ப்பர்களோட இன்னொரு வேலையை பிரதர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது மந்தையை பாதுகாக்கிறது ஒன்று, இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வெளியிலிருந்து ஒரு ஓனாயுடைய ஆட்டுத்தோலை போத்திட்டு ஓனாய் வருது அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு, ஒவ்வொருவரும் அதை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு மேய்ப்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கணும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சத்தியத்துக்கு எதிராக இன்னொரு அசத்தியம் வருதா, அதுக்கு நாம் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு மேய்ப்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை பாதுகாப்பு கொடுக்கணும் தான். அதே சமயத்தில் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 1 வசனங்களை வாசிக்கும் பொழுது கண்காணிகளை குறித்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, அது கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, ஆதாயத்திற்காகவும் அல்ல, உற்சாக மனதோடும். இதுக்கான விளக்கங்கள் நமக்கு தெரியும், நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேணாம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யணும் இல்லைங்களா? இப்போ கண்காணி அப்படின்ற ஒரு விஷயம், வார்த்தை இருக்குல்ல, அப்படி ஆங்கில பதம் சொல்லுங்க பாப்பா. கண்காணி அப்படின்ற ஒரு பிஷப், வெரி குட் இல்லைங்களா? பிஷப், சரிங்களா? அப்போ நாம் யாரை எலெக்ட் பண்ண போகிறோம்? பிஷப். யோசிச்சு பார்க்குறதுக்கே இது தப்பு கிடையாது. இங்கே பிஷப் அப்படின்றது இல்லை இல்லைங்களா? பிஷப்னா வசனம் தெளிவாக சொல்லுது, நம்ம பிஷப்பை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. ஆனால் பிஷப் ஆதி கால சபையில் எப்படி இருந்தாங்கன்னா யார்? 12 அப்போஸ்தலர்கள் பார்க்கலாம் இல்லைங்களா? எளிமையான குணலட்சணம், தாழ்மை இல்லைங்களா? தேவனுக்கு பிரியமாக நடக்கிறது, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தா பிஷப். 2-3 நூற்றாண்டுகளில் அதை வித்தியாசமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மாற்றிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம் இல்லைங்களா? நம்ம அதை விட்டு என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். ஸோ பிஷப் அப்படின்றது கண்காணிப்பு செய்கிறவர் இல்லைங்களா? அதே சமயத்தில் ஓவர்சியர் அப்படின்னு பார்க்குறோம், ஓவர் சைட் இல்லைங்களா? கண்காணிப்பு, மேற்பார்வை இடுதல். அப்போ மேற்பார்வை இடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, the elders are not commissioned to shear, frighten. அப்போ ஆடுகளை, மந்தை மேய்க்கிற ஆடுகள் யாரெல்லாம் வராங்க, வரல, கண்காணிப்புனா தானே இல்லைங்களா? அப்போ யாரெல்லாம் வரலையோ அவங்களை என்ன பண்ணணும்? விசாரிக்கணும், விசாரிப்பு செய்யணும். அதே சமயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர்களை ஷியர் அப்படின்னா ரொம்ப வெட்டுற மாதிரி பேசுறது, அது மட்டும் இல்லை பயமுறுத்துறது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படின்றத பிரதர் எழுதியிருக்கார். willing to assume the labors and responsibilities of the service இல்லைங்களா? அப்போது இவர்களுக்கு இன்னொரு பெயர் கொடுக்குறாங்க, என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வேலைனா தேவனுடைய வேலை செய்கிறவங்க, அவ்வளோதான் லேபர்ஸ் அப்படின்னா இல்லைங்களா? அடுத்து வித் எ டிசைர் டு சர்வ் த லார்ட் அண்ட் த பிரதரன், தேவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஊழியம் செய்வதற்காக அவர்களை நம்ம என்ன பண்ணோம்? எலெக்ட் பண்ணணும் இல்லைங்களா? நாமினேட் பண்ணணும். ஸோ இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்தா, அவர்களுடைய நிலைமைக்குரிய சிறிய கணம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன எழுதுறீங்களா? அவர்களை பெருமையுள்ளவர்களாக, சின்ன கணம் அவளை இருதயத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா அது பெருமையாக என்ன ஆகிடும்? ரெஃப்ளெக்ட் ஆகி அவங்க பெருமையான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க
அப்படி யாரும் மூப்பர்கள் இருந்துடக்கூடாது. அதே சமயத்தில் அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்துக்கூடாது, அவ்வளோதான் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம். என்னன்னா, அடுத்து இதோடு கூட தேவன் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தலையான பிரதான மேய்ப்பனுக்குரிய அதிகாரத்தையும் கனத்தையும் தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளாதபடி என்ன பண்ணணும்னா பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அடுத்து இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நிறைய படிக்கணும். பர்சனல் ஸ்டடி இவர்களுக்கு நிறைய இருக்கணும் இல்லைங்களா? அப்போ பர்சனல் ஸ்டடி நிறைய இருந்தால் தான் அவங்க பேசும்பொழுதே அநேக காரியங்களை, வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை புரியத்தக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப அழகாக கஷ்டமான ஒரு விஷயத்தை கூட எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு அவங்களால முடியும். அவங்க ஒரு ஸ்பீக்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நல்லா பேசக்கூடியவர்கள், சத்தியத்தை எடுத்து ரொம்ப அழகாக கிளியராக சொல்லக்கூடியவர்கள் இல்லைங்களா? ஸோ நல்லா ஃபீட் பண்ணணும், சத்திய ஆகாரத்தை கொடுக்கணும். அதே சமயத்தில் ஷெஃபர்டிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தா, சரியாக மேய்க்கணும், மேற்பார்வையிடணும், சபைக்கு முன்மாதிரியாக என்ன பண்ணணும்னா இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இவர்களுக்கான குணாதிசயங்கள், குணலட்சணங்கள் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா? மூப்பர்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும். வசனத்தை என்ன பண்ணலான்னா வாசிக்க வேணாம். இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, கண்காணிப்பை விரும்புகிறவன். கண்காணிப்பை விரும்புகிறவனா பிஷப் அப்படின்ற ஒரு வேலையை செய்வதற்கு விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இல்லைங்களா? இது தப்பு கிடையாது, இது ஒரு உண்மையான வார்த்தை. அவங்க எப்படி இருக்கும்னா, குற்றம் சாட்டப்படாதவனும், நல்ல குணலட்சணம், அவ்வளோ டீப்பாக பார்த்துருப்போம் நம்ம. சரிங்களா? அதே சமயத்தில் ஒரே மனைவியை உடைய புருஷன். அப்போ ஒரே மனைவியுடைய புருஷன் அப்படின்னா, திருமணம் ஆன சகோதரர்கள் மட்டும்தான் மூப்பர்களுக்கும் மூப்பர்களுக்கு அவங்களை எலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை இல்லைங்களா? இங்கே ஃபார் போத் த லார்ட் அண்ட் த அப்போஸ்டல் ரெக்கமெண்ட் த செலிபேட் ஸ்டேட்டஸ் ப்ரெஃபரபிள். திருமணம் ஆகாத இருக்கிறாங்க, அதாவது அன்பு சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம் 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலன் பவுல் இல்லைங்களா? தேவனுடைய வேலை எப்படி செஞ்சாங்க இவங்க? அப்படிப்பட்டவர்களை பொதுவாக என்ன பண்ணும்னா, தேவனுடைய வேலைகளை செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்த ஜனங்களை நம்ம எலெக்ட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், சவுண்ட் மைண்டு, யோகியதை உள்ளவன், அந்நியரை உபசரிக்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லைங்களா? சரியான ஹாஸ்பிட்டாலிட்டியை கொடுக்குறவங்க. யோகியதை உள்ளவர் அப்படின்னா யோகியதை, வஞ்ச புகழ்ச்சியன் இல்லை, கேரக்டர்ஸ், தேவனுடைய அதான் நல்ல கேரக்டர். யோகியதை சொல்லணும் இல்லைங்களா? யோகியதை அப்படின்னா நல்ல சுபாவங்கள், அதாவது உங்களுக்கு குட் கேரக்டர்ஸ். உங்களுக்கு யோகியதை இருக்கான்னு கேட்குறோமா? அப்படின்னா என்ன, உங்களுக்கு தகுதி இருக்கா கேட்போம் இல்லைங்களா? உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நீங்கள் எந்த நிலைமையிலேருந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்போம்ல. சரிங்களா? அப்போது நல்ல குணங்கள் இருக்கிறது, யோகியதை, நல்ல குணலட்சணங்களை பிரதிபலிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். போதக சமர்த்தனாக இருக்கிறது, தேவனுடைய சத்தியத்தை ரொம்ப அழகாக எடுத்து டீச் பண்ணுறது. பாருங்களா, ரிப்ரி நம்பர் 5699 பிரதர் சொல்லியிருக்காரு. என்னென்னா, தேவனுடைய சத்தியங்களை சொல்வதற்கு ஏற்றவர்களாக இருக்கணும் ஒன்று. அதே சமயத்தில் நாட் ஆல் ஹாவ் த எபிலிட்டி த கிஃப்ட் ஆஃப் மேக்கிங் திங்ஸ் பிளைன் டு அதர்ஸ். அதை அழகாக எடுத்து புரிந்து கொள்ள அளவிற்கு சொல்வதற்கு யாரும் இல்லை, நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு, அடுத்த இன்னொரு ரீப்ரிண்டில் 1720 எபிலிட்டி டு இம்பாக்ட் த ட்ரூத் டு அதர்ஸ் இன் இட்ஸ் ஓன் பவர் அண்ட் சிம்பிளிசிட்டி. ரொம்ப அழகாக சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்து புரிய வைக்கக்கூடியவர்கள். பிராக்கெட்டில் போட்டுருக்காங்க பாருங்களேன், நாட் நெசசரி அண்ட் ஒரேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? போடியத்தில் நின்று நல்லா பேச்சாளராக இருக்கணும் அப்படின்றது இல்லை. சத்தியத்தை, அதாவது டாக்டர்னல்ஸை ரொம்ப எளிமையாக எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லைங்களா?
அப்போ டாக்டரினல்ஸ்னால் என்ன? பேசிக் கிளாஸில் இருக்கிறது எல்லாமே டாக்டரினல்ஸ் தான். ஆத்மா நரகம் இல்லைங்களா, மகா பரிசுத்த விசுவாசத்துக்கு உள்ளே இருக்கிற எல்லா கான்செப்டுமே ரைட் இல்லைங்களா. ஆனால் அதுக்கப்புறம் பேசிக் கிளாஸ் டாக்டரினல்ஸ் நிறைய கேட்டு வந்துட்டு பிறகு ஹையர் ஸ்டடியில் நம்ம நிறைய டாக்டரினல்ஸ் பார்த்துருக்கோம்ல இல்லைங்களா. என்னென்ன டாக்டரினல்ஸ் பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன டாக்டரினல்ஸ் பார்த்துருக்கோம்? என்ன யங்ஸ்டர்? 1000 years. அப்புறம் எப்படி டாக்டரினல்ஸ் கேரக்டர்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். கேரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய பாடங்கள் நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் டாக்டரினல்ஸை பார்க்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் செஞ்சுருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டாக்டரினல்ஸ் போக்காடு இல்லைங்களா, அது டாக்டரினல். போக்காடு மேலே சுமத்தப்படுகிற பாவங்கள் இல்லைங்களா. கிறிஸ்துவனுடைய மனுஷீக ஜீவ உரிமைகள் இல்லைங்களா. அதே சமயத்தில் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி நமக்கு நிறைய புக்ஸ் நமக்கு வந்துச்சு. முற்பிதாக்களை பற்றின உண்மையான விளக்கங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்போது அதற்கு நம்ம பேசிக் கிளாஸில் பார்த்த நிறைய டாக்டரினல்ஸை எடுத்து அழகாக எளிமையாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் அதுக்கப்புறம் படித்த நிறைய டாக்டரினல்ஸை ஒரு கேள்வி கேட்டால் அது எடுத்து அழகாக சொல்கிற அளவுக்கு பக்குவமாக சொல்கிற அளவுக்கு இருக்கிறவங்கள பார்க்குறோம் இல்லைங்களா. அடுத்து 1 தீமோத்தேயு தீத்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாக இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டு இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். விஷயம் இல்லைங்களா. எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான தேவனுடைய சத்தியத்தை அது நன்றாய் பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து மதுபான பிரியம் நமக்கு தெரியும், அடிக்கிறவர்கள் இல்லைங்களா. ஸோ மூப்பர்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பாடங்கள் எடுக்கும் பொழுது ஏதாவது நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டனம் பண்ணணும், தப்பு இல்லை இல்லைங்களா. அது அடிக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசிடக்கூடாதுன்றத விஷயம். இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவராக இல்லாமல் பொறுமை உள்ளவராக இருக்கணும், சண்டை பண்ணுறவராக இருக்கக்கூடாது, பணாசை இல்லாதவராக இருக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு வருஷம் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். அடுத்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படியே பண்ணவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா. அப்போ தன்னுடைய குடும்பத்தை நல்லா நடத்தணும். இன்னொரு பாயிண்ட்டு, பிள்ளைகளை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சகல நல்லொழுக்கங்களை வளர்க்கணும். சரிங்களா. அப்படின்னா சகல நல்லொழுக்கங்களில் வளர்க்கலன்னா சரி. அப்படி சகோதரர் ஏ அப்படின்ற ஒரு சகோதரர் பிள்ளைகளை நல்லொழுக்கங்களில் வளர்ப்பதற்கு நிறைய விஷயங்களை செய்கிறாரு. அந்த பிள்ளை கேட்க மாட்டேது, என்ன பண்ணுறது? இப்போ தப்பு அவர் மேலே இல்லை, என்ன பண்ணலாம் தெரியுங்களா? அவரை தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், அவரை நாமினேட் பண்ணலாம் இல்லைங்களா. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பார்? அவன் இருமாப்படைந்து பிசாசடைந்து ஆக்கினிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது இல்லைங்களா. அப்படியே நூதன சீஷனா என்ன, புதுசாக தேவனோட நல் மனசாட்சி உடன்படிக்கை எடுத்து வந்த சகோதரராக என்ன இருக்கக்கூடாது, அவர் இருக்கக்கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவர்களுமாய் இருக்கணும். ஒரு பிகினராக இருக்கணும்னா இருக்கக்கூடாது. ஒரு சத்தியத்துக்குள்ளே ஒரு புதுசாக இப்போ தான் வந்தவர் இல்லைங்களா. அவர் சபையில் ஒரு வீடை கட்டுறதுக்கு எடுத்துக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம்ல. இந்த மூளைக்குள்ள இந்த ஒரு கார்னர் ஏதாவது ஒரு ஸ்டோன் நம்ம வைக்கிறோம்னா அது எப்படி பண்ணுறதுன்னு அனுபவம் உள்ளவங்க தான் தெரியும் இல்லைங்களா. அனுபவம் இல்லாதவரில் நம்ம இங்கே கட்டோம்னா மேலே போயிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகிடும், ஒரு சைடு அது பில்டிங்க்கு லைஃப் இருக்காது, கீழே விழுந்துடும் இல்லைங்களா. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, அனுபவம் மீன்ஸ் என்னென்னா சத்தியத்தில் முதிர்ச்சி. நீங்கள் அனுபவம் நினச்சிட்டு வரீங்க, சத்தியத்தில் முதிர்ச்சி
சரிங்களா? அப்படின்னா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இவருக்கெல்லாம் குணாதிசயங்கள் இல்லைங்களா? இந்த குணாதிசயங்களை உடையவர்கள் தான் மூப்பர்கள். சரிங்களா? பரிசுத்த பவுலடியால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதான தரநிலையானது அப்படியே கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் எண்ணுவது தவறு. சரிங்களா? ஸோ மூப்பர்கள்லாம் இப்படி எடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஏனெனில் எவருமே இந்த தகுதி அனைத்திலும் முழுமையாக நிலையில் காணப்படுவதில்லை. அப்போஸ்தலன் சிறந்த ஒரு மூப்பர் எப்படி இருப்பார் என்று தெரிவித்துள்ளார். ஒரு சிறந்த மூப்பன் எப்படி இருப்பாரோ அந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பவுல் அங்கே எழுதியிருக்கார் இல்லைங்களா? அடுத்து கர்த்தருடைய சித்தத்தை குறித்து சிந்திக்கையில் வாக்களிப்பவர்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரியினை தனது மனதிற்கு, அதாவது மாதிரியினை, கொள்கையினை தனது மனதிற்கு முன்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எலெக்ட் பண்ணுறவங்க பலதரப்பட்டவர்களாக இருக்கணுன்றது உண்மைதான் இல்லைங்களா? எபேசியர் 4:12 வாசிப்பு இல்லைங்களா? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விரித்து அடைவதற்காக. அப்ப சபையானது பக்தி விரித்து அடையணும்னா மூப்பர்களை தேர்ந்தெடுக்கணும், ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கணும். கரெக்டுங்களா? அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அடுத்து இன்னொரு அடிஷ்னலான பாயிண்ட், பலதரப்பட்டவர்களாய் இருக்கணும். ஒன்று, சிலர் அப்போஸ்தலர் ஆகணும். சரிங்களா? சிலரை அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினது யாரு? இந்த பூமியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? தேவன் தான் ஏற்படுத்தினாரு. அந்த வேலையை செஞ்சது யாருன்னு பார்த்தா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். சரிங்களா? அப்ப தீர்க்கதரிசி, அப்ப தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசன வசனங்களை ரொம்ப அழகாக எடுத்து புரிய வைக்கிற அளவுக்கு சொல்லக்கூடியவர்கள், சுவிசேஷத்தை சொல்றவங்க இல்லைங்களா? மெய்ப்பர்கள், போதகர்கள், போதக சம்மர்த்தன், இப்படி பலதரப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் தான் மூப்பர்கள். சரிங்களா? அப்ப இந்த 4 விஷயமும் என்னாகணும்? மூப்பர்கள்ட்ட இருக்கணுன்றது ஒன்று. ஆனால் அட்லீஸ்ட் தீர்க்க தரிசனம், மெய்க்கிறது, போதக சமர்த்தனாக இருக்கிறது இல்லைங்களா? ஸோ 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட குணாதிசயங்கள் மூப்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி யாரும் இருக்குல்ல அப்படின்னு பிரதர் எழுதியிருக்கார். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அதற்கு குணாதிசயங்களுக்கு ஏற்றவாறு அன்பு சகோதரர்கள் இருக்காங்கன்னா அவங்கள எலெக்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஏற்றதானது இல்லைங்களா? சிலர் புத்தி சொல்வதிலும், சிலர் தீர்க்க தரிசனம் உரைப்பவர்களாக, அல்லது சிறந்த பேச்சாளர்களாக, சிலர் சுவிசேஷகர்களாக, சிலர் அவிசுவாசிகளை கவரக்கூடியவர்களாக இல்லைங்களா? அவிசுவாசிகள் கவரக்கூடியவர்களாக இருக்காங்கன்னா அவங்கள எலெக்ட் பண்ணுறது நல்லது இல்லைங்களா? அந்த சிலர் மந்தையின் பல்வேறு காரியங்களை அந்த இடத்தில் அது பொதுவான முறையில் கண்காணிக்கும் போதவர்களாக காணப்படலாம். சிலரை அப்படின்னே என்ன பண்ணுறாருன்னா எழுதியிருக்கார். அப்போது மூப்பரோட எண்ணிக்கை குறித்து நமக்கு தெரியும். பிரதருடைய கவுன்சிலிங் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 25 பேருக்கு ஒன்று இருக்கலாம் அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ 25 பேருக்கு ஒன்று இருக்கிறது அப்படின்றது இல்லை. சபையில் மூப்பர்கள் அதிகமாக இருக்கிறது சபைக்குடைய வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கும். இது ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ சபையில் மூப்பர்களும் ஊழியக்காரர்கள் மூப்பர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா அது ஒரு பல்கலைக்கழகம் இல்லைங்களா? அப்போ இங்கிருந்து என்ன ஆகும்? நிறைய டாக்டர்ஸ் போகும். இது எவ்வளோ பெரிய இல்லைங்களா? யோசிச்சு பார்ப்போம். ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுறக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரே ஒரு விஷயம், வயசு அப்படின்றத பார்த்துடக்கூடாது இல்லைங்களா? சத்தியத்தில் முதிர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கோம் இல்லைங்களா? அவங்க ட்ரூத்தில் எப்படி அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, தேறி இருக்காங்க, எப்படி வளர்ந்துருக்காங்க, ஒரு புது சிருஷ்டியாக இருந்து எப்படி வளர்ந்துருக்காங்க. இவங்களை கரங்களை உயர்த்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த வாரம் அவங்கள எலெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? வாசிக்கலாம்.
மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுகின்ற, மற்றவர்கள் ஊழியம் செய்யாதபடி தடை செய்ய வேண்டும் என்கிற விருப்பமுள்ள மூப்பர்கள் தொடர்ந்து இருக்க தகுதியற்றவர் என்று கருதப்பட வேண்டும். இருந்தாலும் தன்னுடைய கர்வத்தை திருப்திப்படுத்தும் வகையில் திறமையற்றவர் அல்லது கற்றுக்குட்டியாக இருக்கிற ஒருவரும் தெரிந்து கொள்ளப்படக்கூடாது. சபையானது கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்களாக இருக்கிறவர்கள், தலையாயிருக்கிறவர் எப்படி வாக்குப்பதிவு செய்ய விரும்புகிறாரோ அப்படியே அவர்களும் செய்ய வேண்டும். மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுகின்ற, மற்றவர்கள் ஊழியம் செய்யாதபடி தடை செய்யும் விருப்பம் அவர்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அவர்கள் தொடர்ந்து மூப்பொருளாக இருக்க தகுதி அற்றவர்கள். ரெண்டு விஷயத்தை நான் இந்த ஸ்லைட் எடுக்க முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுகின்ற குணம் இருந்துச்சுன்னா நம்ம யோசிக்கணும், தெளிந்த புத்தியுள்ளாக இருக்கணும். ஒன்று. அடுத்து, மற்றவர்கள் ஊழியம் செய்யாதபடி தடை செய்கிறது யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? இருந்தாலும் தன்னுடைய கர்வத்தை திருப்திப்படுத்தும் வகையில் திறமையற்றவர் அல்லது கற்றுக்குட்டியாக இருக்கிற ஒருவரும் தெரிந்து கொள்ளப்படக்கூடாது. சபையானது கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்களாக இருக்கிறவர்கள், தலையாக இருக்கிறவர் எப்படி வாக்குப்பதிவு செய்ய விரும்புகிறாரோ அப்படியே. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து சபைக்கு ஒரு மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் எலெக்ட் பண்ணா எப்படி பண்ணுவார் இல்லைங்களா? அப்படி பண்ணணும். என்ன பண்ணுறக்கூடாதுன்னா, என்னுடைய இவர் கணவர் இல்லைங்களா, அதனால என்ன பண்ணிடுற அவரை நாமினேட் பண்ணிடுற. அப்படி பண்ணனா மைண்ட் செட் எப்படி இருக்கு? எனக்கு மாம்சத்தில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து, இவர் எனக்கு ரொம்ப என்னுடைய சகோதரன் ரொம்ப பிடிக்கணும் ஒரு விஷயம், என்னுடைய சகோதரன், அதனால் ஒரு பிளட் ரிலேஷன் மேபி கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா? என்னுடைய அப்பா ஏதாவது தப்பாக எடுத்துட்டாருன்னா என்ன ஆகுறது இல்லைங்களா? அதனால் இவங்களை என்ன பண்ணுறது, நாமினேட் பண்ணுறது. ஸோ இப்படி என்ன நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது மாம்சத்தை அன்புக்குரியவர்களை வெளிப்படுத்திடக்கூடாது இல்லைங்களா? அப்போது நம்ம எலெக்ஷன் என்ன பண்ண அடுத்த வாரம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இந்த குணாதிசயங்களுக்கு இருக்கிறவர்களை நம்ம என்ன பண்ணலாம், நாமினேட் பண்ணிடுறது நல்லது இல்லைங்களா? அப்படி பண்ணாமல் நாம் நம்முடைய மாம்சத்தின் அடிப்படையில் நாமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்ம மாம்சம் ஒன்று விளையாடி இருக்கு ஒன்று, அதே சமயத்தில் அந்த சகோதரன் நம்ம என்ன பண்ணுறோம், அவர் மெச்சூர்டாக அதை எடுத்துக்கிட்டு அவர் வந்துட்டாருன்னா ஓகே, அங்கே ஒரு குணலட்சணம் காமிக்கணும், அது அவருக்கான டெஸ்ட்டு. இதுதான் பிரதர் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி மாம்சத்தை ஒருத்தர் வெளிப்படுத்துறாரு இல்லையா, அவருக்கான டெஸ்ட் அதுக்கு முன்னாடியே இருக்கு இல்லைங்களா? இப்போ மாம்சத்தை காண்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ட்ரையல்ஸ் இருக்கு. மாம்சத்தை காண்பிக்க கூடாது, அதுக்கான ட்ரையல் சரிங்களா? ஸோ நாமினேட் பண்ணும்பொழுது அன்புக்குரியவர்களே தயவு கூர்ந்து ரொம்ப தெளிவாக இன்னைக்கு இந்த பாடம் முடிஞ்சிட்ட பிறகு முன்மொழிதல் மற்றும் வழிமொழிதலை நல்லபடியாக பண்ணிடுறது நல்லது சரிங்களா? தேவனுடைய சிந்தையோடு. இது மூப்பர்களுக்கான ஒரு விஷயங்களை பார்க்குறோம். அடுத்து உதவிக்காரர்கள் சரிங்களா? அப்போ மூப்பர்கள் நமக்கு தெரியும், உதவிக்காரர்களுக்கான குணாதிசயங்கள் நமக்கு என்ன ஆகும், என்ன பண்ணுவோம் தெரியும் இல்லைங்களா? அப்போது உதவிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, சபையில் டெம்பரல் ஒர்க்ஸ் எல்லாத்தையும், ஆவிக்குரிய விஷயங்கள் இல்லாத வேலைகளை இவங்க எல்லா விஷயம் என்ன பண்ணுறதுன்னா செய்யறது. சரி, மூப்பர்களும் உதவிக்காரர்களும் யார்? மூப்பர்களும் இவங்களை ஒரு பேர் சொல்லலாம்ல, ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தா, ரெண்டு பேருமே தேவனுடைய வேலையை செய்கிற ஊழியக்காரர்கள், அவ்வளோதான் இல்லைங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன், இந்த வேலை அப்படின்னு என்ன பண்ணுறக்கூடாது அப்படின்னா நம்ம பார்த்துடக்கூடாது. அதே சமயத்தில் மூப்பர்களும் தேவன் என்ன, அதாவது ஒரு பெரிய மேலான ஒரு பொசிஷனில் தேவன் உட்கார வச்சிட்டார், அது என்ன பண்ணுறக்கூடாது, யோசிக்கக்கூடாது இல்லைங்களா? அப்படி அவங்க பண்ணிட்டாங்கன்னா அது மாம்சம் இல்லைங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசிக்கலாம்.
அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்கத்து அமைந்தவனாகிய அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் இல்லைங்களா? இது உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம். அதற்கான 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8 to 13 வசனங்களை படித்தோம் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியங்கள் இருக்கும். அது நம்ம ஸ்லைடில் என்ன பண்ணலாம் போடல. சரிங்களா? இருந்தாலும் நம்ம பின்னாடி படிச்சிடலாம் அந்த வசனத்தை. நாமினேஷன் முன்னாடி படிச்சுட்டு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அப்போ டெம்பரல் ஒர்க்ஸ் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, எக்லீசியாவில் இருக்கிற எல்லா சப்போர்ட், ஆவிக்குரிய விஷயங்கள் இல்லாத காரியங்கள் அப்படின்னா மூப்பர்கள் ஆவிக்குரிய விஷயங்கள் இல்லாத விஷயங்களை செய்ய வேண்டாம் அப்படின்றது இல்லை, எல்லாருமே செய்யணும் அப்படின்றது தான் இல்லைங்களா? ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களில் உதவிக்காரர்கள் என்ன பண்ணுறக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது இந்த ஒரு ஆவிக்குரிய விஷயம் இப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணணுன்னு சஜஷன் இது கொடுக்க வேணான்னு பிரதர் என்ன பண்ணுறாருன்னா சில விஷயங்களில் சில பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கார், ரொம்ப கிளியராக எழுதியிருக்கார். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து மூப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா வேலையும் செய்கிறவங்க, அவங்களும் சர்வன்ஸு. உதவிக்காரர்கள் யார்? அவங்களும் சர்வன்ஸு. அப்போது மூப்பர்கள் எதுக்கான சர்வன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சபையை போஷிக்கிற ஒரு விஷயம், தேவோட சத்தியத்தை சொல்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? அதே சமயத்தில் பாதுகாப்பு கொடுக்கறது, கட்டுவது இல்லைங்களா? உதவிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மற்ற ஆவிக்குரிய விஷயங்கள் இல்லாத எல்லா வேலைகளையும் செய்கிறது இல்லைங்களா? இப்போது ஒரு பப்ளிக் மீட்டிங் போகிறோம்னா என்னாகும்? எல்லாரும் எல்லா வேலையும் என்ன பண்ணுவோம்? செய்வோம். கரெக்டுங்களா? இதுதான் ஒரு ஒற்றுமைக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப். அடுத்து மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் 2 பேரை சேர்த்து கொடுத்துருக்கு கமெண்ட், அதாவது ரீப்ரிண்ட் நம்பர் 5939 பிரதர் கொடுத்துருப்பார். மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் ஏற்படுத்தும் விஷயத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய மனசை அறிந்து கொள்வதற்கு நாடணும். ஆர்டினேட் பண்ணுறதுக்கு மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாடணும். முதல்ல அதை பண்ணணும். அப்போ இன்னைக்கு நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? தேவனுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யாரை நாமினேட் பண்ணலாம், அதற்கான குணாதிசயங்கள் உரியவர்களை நம்ம என்ன பண்ணுவோம்? நாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது ஏற்றதாக இருக்கும் இல்லைங்களா? அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தாளந்துகளை மாத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாளந்துகள் இருக்குது, தேவன் கொடுத்துருக்காரு. தாளந்துகளை மாத்திரம் நம்ம அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சிடலாம் பாருங்க. திவ்ய அபிஷேகத்திலே பொருட்படுத்தாமல் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களின் தாளந்துகளை மாத்திரமே கண்ணோக்குதல் என்பது ஏற்படுத்துதல் பற்றின தவறான கருத்தாகும். அது தவறான கருத்து. திவ்ய பரீட்சையினை பொருட்படுத்தாமல் இன்று கிறிஸ்துவனுடைய சபையில் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டுள்ளதாக தங்களை குறித்து அறிக்கை பண்ணி கொள்ளாதவர்களும் இதற்கு எந்த வெளியரங்கமான சாட்சியை பகராதவர்களுமான அநேகர் ஊழியக்காரர்களாகவும் மூப்பர்களாகவும் ஊழியம் புரிந்து வருகின்றனர். இத்தகையவர்கள் முறையாய் ஏற்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. இது திவ்ய ஆசீர்வாதத்தினை கொடுக்கிறது இல்லை. எது திவ்ய ஆசீர்வாதத்தினை கொடுக்காது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்காதது. அப்போ என்ன பண்ணணும்? ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ணோம்? அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை என்ன பண்ணோம்? நாமினேட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரோட சிந்தையை நாடணும். ஒன்று. ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். எப்படி இதை நம்ம கண்டுகொள்கிறது? அடையாளம் கண்டுகொள்கிறது? நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு பாயிண்ட். என்ன வருது? அதாவது சகோதரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய குணாதிசயங்கள் சத்தியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் இல்லை, வந்துட்டு பிற்பாடு ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அந்த ஆவிக்குரிய விஷயங்கள்ல எப்படி உண்மையாக இருக்காங்க அவங்க இல்லைங்களா? எப்படி குணாதிசயங்களை காண்பிக்கிறாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அப்போ ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளை கைகளை உயர்த்தி நம்ம எலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா நாமினேட் பண்ணிடுறது நல்லது. சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போது படிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா கார்னரில் ஒரு பெரிய முட்டை போட்டு ஒரு இன்ட்டு மார்க் போட்டு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் 10 மார்க் வந்துடும்ல. சரிங்களா? அந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறக்கூடாது மனசில் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எனக்கு ரொம்ப பிடித்த சகோதரர் இவர். அப்போ என்ன பண்ணோம்? ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கணும் நாமளும். அப்போ எல்லாரும் ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் தான். கரெக்டுங்களா? அப்போ ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்களை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நாமினேட் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி இவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சகோதரர், அவர் அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்றவர்களாக இருக்கலாம், இருப்பார், அவர் நாமினேட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் மனசில் எப்படி யோசிக்க கூடாதுன்னு நான் நம்ப, இவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சகோதரர் இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்னை ஒரு சகோதரர் நாமினேட் பண்ணிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறக்கூடாது? பிரதர் என்ன நாமினேட் பண்ணிட்டாரு, அவராது கோச்சுக்கு போகிறாரு அப்படியே நம்ம எதாவது நினச்சிக்கிட்டு நாமினேட் பண்ணோம்னா அதில் மாம்சம் ரொம்ப அதிகமாக விளையாடும் இல்லைங்களா? சற்று நிதானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இல்லைங்களா? அடுத்து ஒரு சகோதரன் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம அமைதியாக இருந்துறது ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். வேண்டுமென்றே ஒரு சகோதரனை நம்ம முன்மொழிதல், இது மாம்சம் இல்லைங்களா? வேண்டுமென்றே அவர் ஏதாவது மாட்டி விட்டுலாமே இல்லைங்களா? பாவம் நல்லா தானே இருக்கார் அவர். இப்படின்னு என்ன பண்ணுறக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் செஞ்சிட்டோன்னா அது மாம்சம். ஓகேங்களா? உணர்ச்சி வசப்படுறது, உணர்ச்சி வசப்பட்டு இவரை நாமினேட் பண்ணுறேன். அடுத்து பிரதரை அனுதாபப்பட்டு, அதாவது பிரதர் எழுதும் பொழுது என்ன பாயிண்ட்ஸ் வந்து அனுதாபப்பட்டு அப்படின்ற ஒரு பாயிண்ட் எழுதியிருப்பாரு. ஜென்ரலாக ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு அவங்களோட தவறை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஓகேங்களா, அவங்களோட தவறை நம்ம பார்க்குறோம்னா நமக்கு மனசில் என்ன வரும் தெரியும்? முதல்ல சந்தோஷம் வரக்கூடாது. அப்போ தான் நமக்கு சந்தோஷம் வரும், அது வரக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க மேலே அனுதாபப்படணும். இது வந்து சபைக்கு ஏற்ற குணாதிசயங்களில் ஒன்று. சரிங்களா? ஆனால் நம்ம மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம், ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயத்தில் அனுதாபப்பட்டு நம்ம அவர்களை என்ன பண்ணுறக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது நாமினேட் பண்ணுறக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு தனிப்பட்ட நிறைய உணர்வுகள் இருக்கும், அதெல்லாம் விலைக்கு வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும். ஸோ அப்போ அடுத்து என்னென்ன பண்ணணும், எப்படி நம்ம முன்மொழிதல் செய்யணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். முதிர்ச்சியானவர்களை நம்ம என்ன பண்ணோம்? நாமினேட் பண்ணுறது ஏற்றதா இருக்கும். ஒன்று ரைட்டு. நாம் எப்படி பண்ணணும் தான் கேள்வி. அதுக்கு முன்னாடி நாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா தேவனுடைய சிந்தை, அதாவது புது சிருஷ்டியின் சிந்தையோடு முன்மொழிதல் செய்தல் சபைக்கு ஏற்றதா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா முழு உள்ளத்தோடு தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணோம்? தெரியப்படுத்தணும். தேவனுடைய சித்தத்தை முழு உள்ளத்தோடு என்ன பண்ணணும் அப்படின்னா தெரியப்படுத்தணும். பயபக்தியோடு இருந்து, என்ன பிரதர் இது கூட பயபக்தி கண்டிப்பாக வேணும். ஏன் தெரியுங்களா? சபைக்கு ஊழியக்காரர்கள் மூப்பர்கள் இவர்களை தேர்ந்தெடுக்கணும்னா இவர்கள் யாருடைய பிரதிநிதி? கிறிஸ்துவின் பிரதிநிதி இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவின் பிரதிநிதியா இருக்கிற அன்பு சகோதரர்களை நம்ம எலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பேற்பட்ட பயபக்தி நம்முடைய இருதயத்தில் வரணும் இல்லைங்களா? அந்த ஆவியின் சிந்தையோடு கூட இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை செய்யணும். சரிங்களா? சரி, அப்போ அடுத்த டெஸ்ட் யாருக்கு தெரியுமா? இதில் பார்த்து எப்படி நாமினேட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டோம். பயங்கரமான டெஸ்ட் நமக்கு தான். டெஸ்ட் டுடே கொஷின் பேப்பரே இல்லாமல் டெஸ்ட் எழுத போகிறோம். என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது இல்லைங்களா? அது அடங்காத பொல்லாங்கு உள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இப்போ இந்த வசனம் ஏன் போட்ட அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நாமினேஷனை தேவனுடைய சிந்தையை அறிந்து செய்வது நல்லது. அப்படி செஞ்சுட்டு இல்லைங்களா, இந்த அடுத்த வாரம் எலெக்ஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு 6 நாள் 7 நாள் இருக்குது இல்லைங்களா, என்ன பண்ண தெரியுங்களா, இந்த நாவு அமைதியே இருக்காது இல்லைங்களா. அதை எப்படி நம்ம கட்டி வச்சாலும் அது பேச ஆரம்பிக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் புது சிருஷ்டியினுடைய புது சிந்தையினுடைய வேலை இல்லைங்களா. அப்போது நம்ம இந்த ஒரு வாரம் என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஒரு வாரம் தேவனுடைய சிந்தையை வெளிப்படுத்துவதற்கு ப்ரேயர் பண்ணணும். அவ்வளோதான். மனசில் போயிட்டு இந்த பையன் நல்லா அழகாக உட்காரணும். தேவனுடைய சிந்தையை நாம் வெளிப்படுத்துவதற்கு ஜெபம் பண்ணிட்டு பயபக்தியோட அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுறக்கூடாது தெரியுங்களா, வந்துட்டு தேவனுடைய சித்தத்தை மட்டும் வெளிப்படுத்தணும். அதற்கு ஏற்றதாக பண்ணாமல் இந்த நாவினால் ஒரு சகோதரருக்கோ ஒரு சகோதரிக்கோ ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த சகோதரர் வந்து ஒரு நல்ல சகோதரர் தானே, அவருக்கு என்ன பண்ணலாம், அவரை எலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறது ரைட்டா தப்பா? தப்பு. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தா ஈவில் ஸ்பீக்கிங். அப்போ என்ன பண்ணுறக்கூடாதுன்னா, இவர்களுக்கு நம்ம ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தேவன் நம்முடைய சுயாதீனத்தின் அடிப்படையில், பாருங்களேன், சுயாதீனம் அப்படின்றது எதுக்காக தேவன் கொடுத்தாருன்னா குணலட்சணங்களை வளர்த்து எடுப்பதற்கு தான் தேவனை சுயாதீனம் கொடுத்துருக்கார் இல்லைங்களா. ஸோ அப்போ குணலட்சணங்களை வளர்த்து எடுப்பதற்கு நமக்கு சுயாதீனம் இருக்குது. அப்படி அந்த சுயாதீனத்தை நம்ம சரியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பயன்படுத்தணும். அப்போது இன்னொரு சகோதரர் நமக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? இன்னொரு சகோதரன் இவர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்தை நம்ம எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். அவருடைய வேலையை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இவர் வேண்டும் அப்படின்னு சொல்கிறதும் அவருடைய சித்தத்தை அவருடைய வேலை நம்ம எடுத்து பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மூப்பர்களும் இருக்கணும். ஆனால் சபையார் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். வாசிக்கலாம் 9ஆம் வசனம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் இல்லைங்களா. தேவனுடைய சாயலின் படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். அப்போது நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா தேவனை துதிக்கிறோன்னு அர்த்தம். நம்ம ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அது நன்மையானதோ தீமையானதோ இல்லைங்களா. அப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், நாவினால தேவனை சபிக்கிறோன்னு அர்த்தம் இல்லைங்களா. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரே, இப்படி இருக்கலாகாது. எபேசியர் 4:29 வசனத்தில் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து, இது வந்து இந்த ஈவில் ஸ்பீக்கிங் அப்படின்ற ஒரு ரீப்ரிண்ட்லேருந்து எடுத்த ஒரு சில வசனங்கள் தான் இல்லைங்களா. நம்மக்கிட்டேருந்து வந்துக்கூடாது இல்லைங்க. நல்லதோ அது கெட்டதோ எதுவுமே பேசாமல் இல்லைங்களா, அப்படியே அமைதியாக தேவனுடைய சித்தத்தை இந்த ஒரு வாரம் எதுக்கு தெரியுங்களா, இப்போ நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம நிதானமாக, மீன்ஸ் நிதானம் அப்படின்னா என்ன அர்த்தம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய சிந்தையோடு கூட இந்த நாமினேஷன் பண்ணிடுறது நல்லது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் நமக்கு எதுக்காக தேவன் கொடுக்குறாரு அப்படின்னா, அமைதியாக தேவனுக்கு என்ன பிடிக்கும், யாரை வந்து எலெக்ட் பண்ணால் தேவனுடைய வேலை இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா செய்வாங்க இல்லைங்களா. இதை நம்ம தெளிவாக கண்டுகொள்வதற்கு, அடையாளம் கண்டுகொள்வதற்கு கொடுக்கப்படுகிற காலம். ஓகேங்களா. இதுதான் இவரை மூப்பராக தேர்ந்தெடுக்கலாம்,
இவர் மூப்பராக தேர்ந்தெடுக்க வேணாம் அப்படின்றது வேணாம். என்ன தெரியுங்களா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இதுதான் நமக்கு வாய்ப்பு. என்ன தெரியுங்களா, கேரக்டர் டெவலப்மெண்ட். இங்கே தான் நம்ம கேரக்டர் காமிக்கணும். யார்? சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே தான். மூப்பரெல்லாம் மாறப்போகிறவங்க, அடுத்து உதவிக்காரில் இருக்க போகிறவங்களும் தான். அதே சமயத்தில் சபையில் இருக்கிற எல்லாருக்குமே, எல்லா இன்க்ளூடிங் எல்லா ஊழியக்காரர்களுக்குமே இது என்ன தெரியுங்களா, நல்ல ஒரு சான்ஸ். புது சிருஷ்டனுடைய குணலட்சணத்தை வளர்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படி அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கிற ஏற்பாடை நம்ம செய்யும் பொழுது இதே குணலட்சணம் தான் உட்காந்துருப்போம். அன்பான வேண்டுகோள், அன்புக்குரியவர்களே, தயவுகூர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நாம் கிறிஸ்துவ குணலட்சணத்தை நம்ம காண்பிக்கணும் இல்லைங்களா. இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் குணலட்சணங்களை வளர்த்து கொள்வதற்கான ஒரு கருவியை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா. ஒரு சைடு நம்ம பாத்திர வேணாம். என்ன பாத்திர வேணாம்னா, இது ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் குணாதிசயங்கள் வளரணும் இல்லை பிரதர் சிஸ்டர், இல்லைங்களா. ஊழியக்காரர்கள் சபைக்கு தேவையானவர்கள் நம்ம எலெக்ட் பண்ணுறது சபைக்கு மட்டும்தான் அவங்க அந்த வேலையை செய்வாங்க. அவங்க என்ன பண்ணணும், அதற்கு ஏற்றா குணாதிசயங்களை என்ன பண்ணணும், காண்பிக்கணும். ஒரு சைடு மட்டும் நம்ம என்ன பண்ணுறக்கூடாதுன்னா பார்த்துருவோம். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கும் குணலட்சணங்கள், கிறிஸ்துவ குணலட்சணங்களை பெற்றுக்கொள்வதற்கான அரேஞ்ச்மெண்ட் இது. எப்பேற்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு இல்லைங்களா. நாமினேஷன் செய்யும் பொழுது முக்கியமாக கவனித்து நம்ம நாமினேட் பண்ணலாம். ஏன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தில், டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டில், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற சகோதரருடைய பாதங்களை கழுவுற ஒரு ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிதானிச்சு பொறுமையாக தேவனுடைய சிந்தை என்ன சொல்லுது சீர்தூக்கி பார்த்துட்டு செய்கிறது நல்லது இல்லைங்களா. முன்மொழிதல் மற்றும் வழிமொழிதல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான காரியம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. சரிங்களா. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த நாமினேஷன் பண்ணுறது அப்படின்றது, நம்ம எலெக்ஷன் டைமில் மட்டும் கரங்களை உயர்த்தி நம்ம சகோதரர்களை தேர்ந்தெடுக்குதுன்றது ஒன்று ரைட்டு தான். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா, முன்மொழிதல், நாமினேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா. இதுதான் சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாயம் செய்யப்படக்கூடாது. சற்று நிதானிச்சு பார்க்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். பாடம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா. அப்போது இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டில் தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த ஏற்பாடு, நம்ம எல்லாரும் ஒற்றுமைக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு தேவன் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா. இது எப்படிப்பட்டது பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது மார்ச் ஏப்ரல்லாம் அது ஒரு பாஸ் ஓவர் சீசன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே பார்க்கணும். அது ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த டைமில் ரொம்ப பயபக்தியாக ரொம்ப நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் என்ன பண்ணுறோம், தியானித்தோம். இதெல்லாம் பார்த்த பாயிண்ட்ஸ் தான் அன்புக்குரியவர்களே. புதுசாக நம்ம எதுவுமே நீ பார்க்கல இல்லைங்களா. அப்போது அதுக்கு நம்ம எப்படி பயபக்தியோடு அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணமோ, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், பிரதர்ஸ் கிட்ட நல்லா அழகாக பேசுவோம். இப்போ ஏப்ரல் மாதம் கரெக்டுங்களா. ஏப்ரல் மாதம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட நல்லா அழகாக பேசுவோம். நம்ம எதுவும் என்ன பண்ண மாட்டோம் அப்படி. ஏன்னா அவருடைய பாடுகளில் பங்காளிகளாக இருக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, அவருடைய அப்பம் திராட்சை ரசம் அடையாளமாக நம்ம பருக போகிறதுக்கு முன்னாடி நம்மளை தகுதிப்படுத்திக்கணும்னு சொல்லுவோம்ல. சரிங்களா. அது எப்படி நமக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை ஒவ்வொரு வருஷமும் வளர்க்குறதுக்கு ஏதுவாக தேவன் பண்ணியிருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டில் அது இருக்கோ, அந்த மாதிரி இதுவும் ஒன்று. இது நம்ம என்ன பண்ணுறக்கூடாதுன்னா, அதோடு நம்ம ஒரு பெருசாக பார்த்துட வேணாம், இதுவும் ஒன்று, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அப்போ எல்லாரும் குணாதிசயங்களில் வளருவதற்கு சூப்பரான அரேஞ்ச்மெண்ட் இது. இப்படி
தேவனுடைய சிந்தையை கொண்டு நாம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும் இந்த இங்கிலீஷ் இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, நம்ம இந்த ஒரு பாடத்தில் நம்ம கேட்ட பிரகாரம் நம்ம என்ன பண்ணலாம், மனசில் எல்லா காரியங்களும் நம்ம வச்சுக்கிட்டு நாமினேட் பண்ணுறது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கும், நமக்கு ஏற்றதாக இருக்கும். தேவனுடைய சிந்தையை மாத்திரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளிப்படுத்தணும். நம்முடைய மாம்சமான சிந்தை எதுவும் வெளிப்பட்டுடக்கூடாது. இது அன்பானவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். சரிங்களா? தேவன் தாமே நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.